ஹாய் ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? பாருங்கள், நேற்று வச்ச ஹாப்பி ஃபேமிலி லைஃப் நான் இன்னும் எடுக்கவே இல்லை. இன்றைக்கும் தொடர்ச்சியாக ஒரு நல்ல நல்ல விஷயம் வந்து உங்களுக்கு வந்து சேரணும் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி ஃபஸ்ட்டு கார்டு அங்கேருந்தே எடுக்கிறேன். ஓகேவா? இப்போ வந்து என்ன பார்க்கலாம் இன்றைக்கி ரீடிங் அப்படின்னா, ஆஸ் யூஷுவல் எல்லோரும் நல்லா இருக்கீங்க, நல்லா இருப்பீங்க. இனிமேல் வாழ்க்கையெல்லாம் சூப்பராக இருக்குது. இனிமேல் அழுகாட்சி சீன்லாம் நம்மளோட சப்ஸ்கிரைபர் யாருக்குமே கிடையாது. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. நியூ எனர்ஜி நிறைய தெரியுது. நீங்கள் கனெக்ட் ஆகணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு உள்ளே வாங்க. லாஸ்ட்டாக உங்களுக்கு என்ன கமெண்ட் தோணுதோ, ஏதோ சொல்லணும்னு நினச்சிங்க அப்படின்னா, ஒத்து போச்சு, இல்லை ஒத்து போகல, இல்லை சரியாக இருக்குது, இல்லை சரியாக இல்லை, எது தோணுதோ நீங்கள் அதை கமெண்ட்டில் போடுங்க. அதுக்கப்புறம் நான் எனது வாழ்க்கையை அழகாகவும் சூப்பராகவும் ஹாப்பியாகவும் ஒவ்வொரு நாளும் மனிதினமும் கடவுள் கொடுத்த இந்த அற்புதமான வாழ்க்கையை என் குடும்பத்தாரோடு சேர்ந்து சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிற பதிவை நீங்கள் வந்து அடிக்கடி சொல்லிட்டு வாங்க. எப்போ தோணுதோ சொல்லிட்டே வாங்க. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கண்டிப்பாக இந்த வாசகத்துக்கெல்லாம் உயிர் பெற்று நீங்கள் நினச்சே பார்த்துருக்க முடியாத அளவுக்கு அசுர வளர்ச்சி அடைஞ்சிருப்பீங்கங்க உங்கள் வாழ்க்கையில். இதெல்லாம் கண்டிப்பாக நடக்குங்க. இதெல்லாம் வந்து ஏதோ சொல்லணும் அப்படிங்கிறதுக்காகலாம் இல்லை, அதெல்லாம் விடுங்க. இங்கே பாருங்களேன், இன்றைக்கி வந்து புதுசாக நம்மளோட ரீடிங்க்கு வந்து இந்த வேலும் மயிலும் சேர்ந்த ஒரு இது அழகாக வந்திருக்கு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இன்றைக்கி வந்து உட்கார வச்சாச்சு. இன்றைக்கி முருகனோட யுகமாகவே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இந்த டேபிள் மாற்றுறதுலேருந்து ரீடிங் வந்து பயங்கரமாக இருக்குங்க. சரி, இன்றைக்கி நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க? ஹாரன் சவுண்ட் அடித்தாச்சு, சகுனம்லாம் வந்துடுச்சுங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஏதோ ஒன்று நினச்சிட்ருக்கீங்களே, அந்த ஒரு விஷயத்த, அந்த ஒரு பர்சனை மைண்டில் நினச்சிக்கோங்க. அமைதியாக நிதானமாக அவங்க ஃபேஸை உங்கள் மனக்கண்ணில் கொண்டு வாங்க. அவங்க கண்களை பாருங்கள். பேசவே பேசாதீங்க. அவங்க கண்களை பார்த்து ஒரு நிமிஷம் அப்படியே பாருங்கள். கண்களால் பேசிக்கிறீங்க நீங்கள் 2 பேரும், ஓகேவா? இதில் டார்ச்சர் கொடுக்குற பர்சன் இருந்தாங்கன்னா அவங்க கண்களையும் பாருங்கள். நீங்கள் ஒன்றும் பேச வேண்டாம், கண்களால் பாருங்கள், ஜஸ்ட் பாருங்கள், ஓகேவா? இப்போது அவங்களோட ரீடிங் நம்ம எடுக்க போகிறோம், ஓகேவா? முருகனே, நீங்களே இன்றைக்கி கார்டு கொடுங்க. இன்றைக்கி பார்க்குறவங்களுக்கு என்ன விஷயம் தெரிஞ்சுக்கணும்? அவங்க பர்சன் மைண்டில் என்ன நினச்சிட்ருக்காங்க? இப்போதைக்கு வரணும்னு நினச்சிட்ருக்காங்களா, வேணான்னு நினச்சிட்ருக்காங்களா, இல்லை வேறு ஒன்று தான் முக்கியம்னு நினச்சிட்ருக்காங்களா, இல்லை ரொம்ப கஷ்டப்படுத்திகிட்ருக்க ஒரு உறவு அவங்கள விட்டு போவாங்களா? ஏதாவது ஒரு முடிவை கரெக்டாக சொல்லிவிடுங்க. ரொம்ப அப்செட்டில் இருக்கிறாங்க பார்க்குறவங்க, ரொம்ப பிரச்சனையில் இருக்காங்க. அவங்க பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வரத்துக்கு இன்றைக்கி வந்து பிரதோஷம். இன்றைக்கி சிவபெருமானோட ஆசீர்வாதத்தோட, சிவபெருமானுடைய நெற்றிக்கண்லேருந்து பிறந்த முருகனோட ஆசீர்வாதமும் சேர்ந்துருக்கு. அதனால் இன்றைக்கி வந்து சிவாப்பா கார்டு தான் நான் எடுக்க போகிறேன். மனசில் நினச்சிக்கோங்க, உங்கள் பர்சனை நினச்சிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் கும்பிட்ற, ஆசைப்படுற, உங்களுக்கு பிடித்த அந்த தெய்வத்தையும் மனசில் நினச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு அவங்கள தான் நினைக்கணும். அதுக்கப்புறம் என்னென்னு பார்க்கலாமா? பார்க்குற வியூவர்ஸ் என்ன தெரிஞ்சுக்கணும் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சேரிட் கார்டு, மேஜர் ஆர்கானா கார்டு வந்துச்சுன்னா என்ன தெரியுமா அர்த்தம்? இதுக்கு உங்களுக்கு வந்து நல்ல காலம் வந்துடுச்சு, நிறைய பேருக்கு ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் வந்துடுச்சு, நிறைய பேருக்கு நல்லது கெட்டது எல்லாமே வந்து தெரிஞ்சிருச்சு. இனிமேல் வந்து நீங்கள் எந்த விஷயம் வந்து வரவே மாட்டேங்குதுப்பா, நான் யோசிச்சுட்டே இருக்கேன், நடக்கணும் நடக்கணும் நடக்கணும், ஆனால் என் கைக்கே எட்ட மாட்டேங்குது. அந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், பொருளாக இருக்கட்டும், அந்த ஒரு நபராக இருக்கட்டும், நான் தேடிட்டே இருக்கேங்க, ஆனால் அவங்க என் கைக்கு வரமாட்றாங்க. நான் நினச்சிட்டே இருக்கேன், அவங்க என்ன நினைக்கிறாங்களா தெரியல அப்படின்னா வேகமாக நினைக்கிறாங்க, வராங்க. அப்போது இந்த சேரியட்டுன்னு வந்தாலே உங்களுக்கு நல்ல காலம் தேடி வருதுன்னு அர்த்தம். கஷ்டம் கொடுக்கறது விலகுது. நீ யோசிச்சுட்டு ஒன் சைட்லவா இருக்கலாம், அல்லது வந்து நீங்கள் ரொம்ப நாளாக அவங்கள மனசில் நினச்சிட்டே இருக்கீங்க. லவராக கூட இருக்கலாம். நல்லா பழகிட்டுங்க, விட்டு காணாமல் கூட போயிருக்கலாம். அவங்கெல்லாம் வந்து வரணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இங்கே வந்துட்டுருக்காங்க. உங்களை ஏமாற்றிட்டு போனவங்க அவங்க வந்து அப்படியே விட்டு விலகி போகிறாங்க. அது உங்களுக்கே தெரியும். டிவைன் ஃபெமினைனாக இருக்கலாம், டிவைன் மாஸ்குலைனாக இருக்கலாம். அவங்களோட அருமை பெருமை எல்லாம் அவங்களுக்கு கடவுள் வந்து விலக்கி காட்டிட்டு, அவங்க முகத்திரையெல்லாம் கிழிச்சு விட்டுட்டு, அவங்கள வந்து உங்கள் வாழ்க்கையை விட்டு கடவுள் தான் விலக்கி தூக்கி போட்டிருக்காரு. அதனால வந்து அது அவங்க போனது வந்து போயிட்டாங்க. இனிமேல் நல்ல விஷயம் உங்களுக்கு வருது, ஓகேவா? அதுலேயே உட்காந்துட்டே இருக்கக்கூடாது. மனசு வந்து என்ன திறமை பண்ணும், எது போணுச்சோ அதை தான் வந்து பெருசாக, ஐயோ இது எனக்கு கிடைக்கலையே, நான்லாம் வந்து இதுக்கெல்லாம் லாய்க்கே இல்லையே அப்படின்னு அது ஒரு
ரொம்ப மேட்ருங்க. நீங்க வந்து உங்கள விட்டு போன அந்த ஒரு பெர்சன் வந்து பார்க்குறதுக்கு உண்மையிலேயே நான் வந்து தப்பா சொல்றேன்னு நெனைக்காதீங்க. உங்கள காட்டிலும் வந்து அவங்க ரொம்ப வந்து ஒரு அழகு இதெல்லாம் பத்தி நான் பேசலாம் மாட்டேங்க ரொம்ப. ஆனா, உங்கள காட்டிலும் வந்து அவங்க ரொம்ப பெட்டராலாம் வந்து இருந்திருக்கலாம் மாட்டாங்க. பட் நீங்க குடுக்குற அந்த ஒரு இது இருக்கு பாருங்க. ஒரு ஸ்டஃப் இருக்கு பாருங்க. என் பெர்சன் எனக்கு பெரியவன், என் பெர்சன் தான் இந்த உலகத்திலேயே அழகானவன், என் பெர்சன் தான் வந்து யாருக்குமே கிடைக்காத ஒருத்தன் அப்படிங்கிற மாதிரி நீங்க மனக்கண்ல மனக்கோட்டை கட்டியிருக்கீங்க தெரியுங்களா? அத விட வந்து ரொம்ப கம்மி தான் அவங்க. நீங்க மனக்கோட்டை கட்டினத விட கம்மி தான். உங்கள விட அவங்க கம்மி தான். பட் நீங்க வச்ச அந்த ஒரு பாசமா இருக்கட்டும், அதுதான் வந்து அவங்கள வந்து அவ்வளோ செக்கா வந்து உங்கள விட அதிகப்படியா அவங்கள வந்து ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணி வச்சிருக்கு உங்க முன்னாடி அப்படின்னே சொல்லலாம். பட் வந்து நல்ல விஷயம் வருது, அழகா வருது. நெறைய உங்கள விட்டு போன அந்த பெர்சன் உங்க அரும தெரியாம போயிட்டேனே தங்கமே என்ன மன்னிச்சிடு, என் செல்லமே நான் உன்ன தேடி வேகமா வரேன். இப்போ உனக்கு நல்ல ஒரு அழகான ஒரு புரொடெக்டிவான ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை கொடுக்க நான் தயாராக உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா, இங்க கடவுள் தான் வந்து முன்னாடி வராங்க. அந்த ஞானத்த கொடுத்தது யாருன்னா, நம்ம அப்பா சிவாப்பா தான். அவர் தான் சிவாப்பா அப்படிங்கிறது வந்து உலகக் கடவுளுங்க. முருகன்கிறது உலகக் கடவுள். நீங்க வந்து தமிழ் கடவுள்னு சொல்லிட்டு மதத்தால பிரிக்காதீங்க. கடவுள் என்பவர் ஒருவர் மட்டுமே. ஸோ வந்து ஒரு வீடு வேணும்னு ஆசைப்படுறீங்க. இப்ப வந்து என்னன்னா, அவர் கோட்டைக்கே ராஜாவா இருக்கணும்னா, நீங்க தான் கூட இருக்கணும். அவரு வந்து அந்த ஒரு இத ஆண் பார்த்தீங்கன்னா, வந்து பெண்ணுக்காக எடுத்துக்கோங்க. பெண் பார்த்தீங்கன்னா, ஆணுக்காக எடுத்துக்கோங்க. அந்த கோட்டைக்கே ராஜாவா இருக்கணும்னா, பக்கபலமா ராணி நீங்க தான் வேணும். அந்த கோட்டைக்கே ராணியா நீங்க இருக்கணும்னா, பக்கபலமா ராஜா அவங்க தான் வரணும். ஓகே. இப்போ வந்து என்னன்னா, கரெக்ட்டா தெளிவான ஒரு முடிவு கிடைச்சிருச்சு இல்லையா? இப்ப என்னன்னா, முன்னலாம் வந்து பவரா இருக்கட்டும், அவங்களோட கண்ட்ரோலா இருக்கட்டும், அவங்க மைண்டா இருக்கட்டும், வேற ஒரு விஷயத்த நோக்கி வந்து போயிட்டு இருந்துச்சு. ஆனா, இப்போ வந்து என்ன ஆகுது, அ தெளிவா, கரெக்ட்டா நீங்க தாங்க இங்க வேலிடான ஒரு விஷயம். இங்க முக்கியமான வேல்யூவான ஒரு பாயிண்ட் யாரு அப்படின்னு சுத்தி எல்லா விஷயங்களையும் அடிபட்ட பிறகு தான் உங்களோட அருமை பெருமை தெரியுது. நீங்க வந்து ஒரு அழகான ஒரு லைஃப் குடுத்துருக்கீங்க. அழகான ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை குடுத்துருக்கீங்க. ஒரு பாதுகாப்பான குடுத்துருக்கீங்க. இது எல்லாமே வந்து அவங்க உங்கள வேணான்னு போட்டுட்டு ஒரு இடத்துக்கு போயிருக்காங்க தெரியுங்களா? அங்க வந்து அவங்களுக்கு பாதுகாப்பு இல்ல, ஒரு அன்பு இல்ல, ஒரு உண்மை தன்மை இல்ல. அப்போ கடவுள் வந்து என்ன பண்ணியிருக்காரு, "நீ இத தூக்கி போட்டு போன. இதோட வேல்யூ உனக்கு எப்ப தெரியும் அப்டின்னா, உனக்கு மோசமான சிச்சுவேஷன் கிடைச்சா தான் தெரியும்னு" அந்த மாரி ஒரு விஷயத்துக்குள்ள போய் பொதக்குழியில கால் விட்ட கதையா உள்ள போய் கால் மாட்டி, இப்ப தட்டு தடுமாறி வெளியே வந்து உங்களுடைய அருமை பெருமையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு, அவங்க உங்கள நோக்கி வர்றதுக்கு தயாரா இருக்காங்கன்னுலாம் சொல்லல. வந்துட்டுருக்காங்க அப்படிங்கிறதுக்கே கன்ஃபர்மேஷன் சேரியட் கார்டு. இது வந்து என்னன்னா, லைஃப் டோட்டலா நீங்க இப்ப என்ன நெனச்சுட்டு கன்னத்துல கை வச்சுட்டு இருக்கீங்களோ, அதுக்கு உண்டான எல்லா சொல்யூஷன் அதெல்லாம் மாறப்போகுது. இனிமேல் வந்து வந்தாச்சு. இனிமேல் கவலைப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. வந்துட்டுருக்காங்க. கண்ண தொடச்சுட்டு, அழகா மேக்கப் பண்ணிட்டு, நீங்க வந்து நீங்க செய்ற வேலைய பார்த்துட்டு சந்தோஷமா இருங்க. ரிசீவிங் மோட் மட்டும் தான் இங்க. ஏன்னா, அவங்க நல்லது கெட்டது பார்த்துட்டாங்க இப்போ. நீங்க வந்து வாயில சொல்லி பார்த்தீங்க. நான் வந்து உன்ன நல்லா பார்த்துக்குவேன். நம்ம 2 பேரும் சந்தோஷமான வாழ்க்கை வாழலாம். நான் உனக்கு எவ்ளோ அன்பு வச்சிருந்தேன் பாரு. என்ன விட்டுட்டு போறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? என்ன ஏமாத்துறதுக்கு ஏன் இப்படி நெனச்ச மைண்ட்ல உனக்கு ஏன் இப்படியெல்லாம் தோணுது? இப்படிலாம் நீ கிடையாதே. என்னை விட்டு ஏன் போற? நீ நல்லவனாச்சேன்னு நம்ம சொன்னா கூட அவங்க விட்டு போயிருப்பாங்க. நம்மள கவல நம்ம மேல ஒரு பெர்சன்டேஜ் கவல கூட படாம அவங்க வந்து விட்டு போயிருப்பாங்க. ஆனா, இப்போ அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது. இப்ப என்னன்னா, அவங்களுடைய அந்த ஒரு வாழ்க்கை இனிமேல் சந்தோஷமா இருக்கணும்னா, நீங்க தான் ஒரு அழகான ஒரு பாதுகாப்பு வளையமா, ஒரு பாசிட்டிவ் ஆராவா அவங்கள சுத்தி இருக்கிறது நீங்க தான் அப்படிங்கிற ஒரு அழகான ஒரு தெளிவான ஒரு நாலேட்ஜ் எல்லாம் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஏன்னா, இங்க ஸ்பிரிச்சுவல் நாலேட்ஜ் அடி அப்படி விழுந்திருக்கு. இடி மாதிரி நம்பின விஷயம்லாம் வச்சு செஞ்சிருக்கு, ஏமாத்திருக்கு, பொய் சொல்லியிருக்கு. அவங்க வலிக்கி அவங்க கீழ விழுந்திருக்காங்க. உங்கள விட்டுட்டு போனாங்க. அதே இடத்துல நின்னீங்க, அழுதீங்க, கடவுள புடிச்சீங்க. நவுந்து சில பேர் போயிட்டீங்க. சில பேர் நவுறாம அப்படியே நிக்கிறீங்க. பட் வந்து இவங்க அங்க போன வேகத்துல நவுந்து போயிட்டீங்க பாருங்க. உங்க வேலைய பார்த்துட்டு கடவுள புடிச்சிட்டு போனவங்களுக்கெல்லாம் அவங்க பெர்சன் தட்டு தடுமாறி உடனே வலிக்கி கீழ விழுந்து, உங்களோட அரும பெரும தெரிஞ்சு நேரா வராங்க. அதே இடத்துல நின்னுட்டு இருக்கீங்க பாருங்க. எனக்கு அவங்க தான் வேணும்னு, இதுதான் முக்கியம், இதுதான் உலகம் அப்படின்னு உங்கள நீங்களே அழிச்சுக்கிட்டு, உங்களோட சந்தோஷத்த அழிச்சுட்டு, வாழ்க்கைய அழிச்சுட்டு, எனக்கு எது போனாலும் போதும், எனக்கு அவங்க தான் வேணும்னு நிக்கிறவங்களுக்கு, இந்த மாரி ஒரு விஷயம் வந்து சீக்கிரம் வராது. ஏன்னா, இவங்க ரிசீவிங் மோட்ல இல்ல. இவங்க அழுதுட்டே இருக்கீங்க நீங்க. அப்போ அவங்களுக்கு வராது. யார் வந்து
வந்து இதெல்லாம் வந்தால் வருது போனால் போகுது. இப்போ இவங்களுக்கு வந்து நான் நான் என்னோட அருமை அவங்களுக்கு தெரியல, நான் வைரோங்கிறது அவங்களுக்கு தெரியலன்னா அவங்க தான் கவலை பண்ணோம். அவங்களுக்கு தான் கொடுத்து வைக்கல. என்ன மாதிரி ஒரு பர்சன் வந்து அவங்க லைஃப்குள்ளே போகிறதுக்கு அவங்களுக்கு கொடுத்து வைக்கல. உங்களுக்கு ஒன்றும் எந்த ஒரு இழப்புமே கிடையாது. அவங்களுக்கு தான் ஒரு பேர் இழப்பு. அதெல்லாம் சந்திச்சிட்டதுக்கப்புறம் தான் அவங்க வேகமாக உங்களை தேடி வராங்க. உங்களை பாதுகாக்கிறதுக்காகவும், உங்கள் காலில் விழுகிறதுக்காகவும். ஏன்னா நீங்கள் எவ்வளோ அடி அடித்தாலும் இனிமேல் கேள்வி மேலே நாக்கு பிடுங்குற மாதிரி கேள்வி கேட்டால் கூட எல்லாத்துக்கும் ப்ரொட்டெக்ஷனோடு வராங்க அவங்க. எதுனாலும் வாங்கிக்கலாம்ப்பா, இவங்க என்ன பண்ணாலும் காலில் விழுந்துடலாம் தொபக்கடி அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு கௌரவம், ஈகோ எல்லாமே இறந்து போச்சு. ஈகோ டெத் ஆயிடுச்சு. அப்போது இது எல்லாத்துக்கும் காரணம் என்னென்னா அவங்க சந்தித்த பிரச்சனைகள் தான். அவங்க சந்தித்த பிரச்சனைகள் யார் உருவாக்குனது அப்படின்னா, இங்கே விட்டுட்டு போனல இவங்க எவ்வளோ அழுதுருப்பாங்க, எவ்வளோ கஷ்டம் வேதனை பட்டிருப்பாங்க. அப்போது அந்த பெயின் என்னான்னு ஒரு நல்ல இடத்துல இருக்கும்போது நம்ம அந்த நல்ல இடத்தோட அருமை தெரியாது. அதே ஒரு மோசமான இடத்துக்கு போகும்போது தான் நம்ம இருந்த இடத்தோட அருமை பெருமை அதெல்லாமே தெரியும். அப்போது இவங்க அவங்கள விட்டுட்டு போனதுக்கு அவங்களுக்கு உண்டான சரியான நியாயம் கிடைக்கணும் அப்படின்னா அவங்க அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போய் மாட்டிக்கிட்டாங்க. இதெல்லாமே கர்மா தான். வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான். நீ என்ன செய்கிறியோ அதுதான் உன் வாழ்க்கையில் திருப்பியும் உனக்கு கிடைக்க போகுது. அப்போது அந்த மாதிரி கிடைச்சதுக்கப்புறம் தான் உங்களை ரியலைசேஷன் ஆகி அவங்க உங்களை தேடி வராங்க. தெளிவாக நீங்கள் தான் முக்கியம் அப்படிங்கிற ஒரு நாலேஜோட. ஏன்னா இங்கே திரும்ப அடி விழுகும். இன்னும் திரும்ப தப்பு பண்ணேன்னா திரும்ப அடி விழுகும். இங்கே என்னென்னா லெசன் வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அடி கிடைக்கும் போதெல்லாம் சொல்லிக் கொடுக்கப்படுது. ஆனால் அந்த லெசனை படிச்சுட்டீங்க அப்படின்னா இங்கே வேறு எந்த விஷயமே கிடையாது. அடுத்தது வந்து நீங்கள் அடுத்த சேலஞ்சு பார்க்கும்போது இந்த ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்ட விஷயத்தை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி லைஃப்பில் சக்ஸஸாக போயிட்டுருக்க வேண்டியதான். 7777 7777 பார்க்குற பர்சனாக இருக்கலாம். வாட்டர் எனர்ஜி, கேன்சர் எனர்ஜி தான், எஸ் கார்டு தான். பயங்கர மூமெண்ட் எடுத்தாச்சு. உங்கள் பர்சன் உங்களை நோக்கி வர்றதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் 100 இல்லைங்க 200% கண்டிப்பாக இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா மூமெண்ட்டுன்னு போடுங்க. உங்கள் பர்சன் உங்களை நோக்கி தான் மூமெண்ட் எடுத்தாச்சு. மூமெண்ட்டுன்னு எல்லாரும் டைப் பண்ணுங்கள். இந்த பாசிட்டிவிட்டியான ஒரு எனர்ஜியை நீங்கள் கிளைம் பண்ணிக்கிறதுக்கு மூமெண்ட்டுன்னு போடுங்க அல்லது மூவ்னு போடுங்க. ஏதோ ஒன்று போடுங்க. நிறைய பேருங்க நேற்று ஸ்மைல்னு ஒன்று போடுங்கன்னு சொன்னதுக்கு நிறைய பேர் ஸ்மைல்னு போட்டிருந்தீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்போது இது எல்லாமே நீங்கள் வந்து உள்ளுக்குள்ளே நீங்கள் மாற மாற உங்கள் பிரச்சனைகள் உங்களை விட்டு வெளியில் போகுது. ஸோ இன்றைக்கி நீங்கள் என்ன போடுறீங்க? மூமெண்ட்டுன்னு போடுங்க அல்லது மூவ்னு போடுங்க. அடுத்தது பார்க்கலாமா? செம்ம கார்டுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே மேஜராக இருக்கான கார்டெலாம் வந்துச்சுன்னா இதெல்லாம் மேஜராக உங்கள் லைஃப்பில் இனிமேல் நல்ல காலம்தான் வந்துட்டுருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஏன் இன்னும் வரல அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் இன்னும் சரியாக உங்களுக்குள்ளே வரலன்னு அர்த்தம். நிறையா போராட்டங்கள் யாருக்குள்ளே? உங்கள் பர்சன் மைண்டுக்குள்ளே என்ன ஆகுது? நிறைய போராட்டமான ஒரு விஷயம்லாம் சந்தித்து சண்டை சச்சரவு நம்பி போன ஒரு இடம். அங்கே வந்து நம்ப முடியாத சில விஷயங்கள் அங்கே நடந்து கோர்ட்டு கேஸு போலீஸு வக்கீல் இந்த மாதிரி நிறைய விஷயங்களோட போராடி உள்ளுக்குள்ளேயும் நிறையா போராட்டமாக இருக்குது. ஏதோ ஒன்று நினச்சி ஒரே கஷ்டப்படுறாங்க. வெளியிலையும் அதே மாதிரி ஒரு போராட்டமாக இருக்குது. அப்போது அவங்க வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாலாம் இல்லை அவங்க. அதனால தான் வந்து ஒரு அமைதியை ஒரு தேடி அங்கே போனாங்க. அங்கே அமைதி இல்லை, அங்கே ஒரே கலவரமாக இருக்குது. அப்போது இந்த பக்கம் திரும்பி பார்க்கும்போது தான் தெரியுது நீங்கள் வேறு லெவலில் அமைதியாக சந்தோஷமாக நிதானமாக உங்கள் வாழ்க்கையில் விட்டுட்டு போன இடத்துலலாம் நீங்கள் யாருமே இல்லை. நான் வந்து பார்த்த வரைக்கும் என்னோடய எனர்ஜி பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து உங்கள் பர்சன் விட்டுட்டு போன இடத்துல இல்லை. நீங்கள் வந்து கொஞ்ச நாள் நின்னீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கான வேலைகள் பார்க்குறதுக்கு இந்த பக்கம் வந்துட்டீங்க. உங்களை நீங்கள் பயணம் நோக்கி போகிறீங்க. கடவுளை நம்ப ஆரம்பிச்சிட்டிங்க. நிறைய பேத்துக்கு ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் நிறைய நடந்திருக்குங்க. அது வந்து ஹார்ட் பிரேக் ஆகி அவங்க வந்து எப்படி வெளியில் வர்றதுனே தெரியாது. லைஃபே வேண்டாங்கிற ஒரு முடிவுக்கு போயிட்டு அப்புறம் கடவுளை பிடிச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ளே வந்து நிறைய விஷயங்கள் இந்த பிரபஞ்ச ரகசியங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இன்றைக்கி லைஃப் ரொம்ப ஸ்மூத்தாக ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு ஸ்டேபிளாக ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கைக்குள்ளெல்லாம் நீங்கள் அழகாக போயிட்டுருக்கீங்க. பட் உங்கள் பர்சன் வந்து இங்கே வெறும் வந்து ஒரு சண்டை போராட்டமாக இருக்குங்க. ஒரே ஒரு கான்ஃப்ளிக்ட்டு டிஸ்அக்ரிமெண்ட்ஸ், இவர் ஒன்று சொல்ல அங்கே ஒன்று நடக்க, இந்த மாதிரி நம்ப தகுந்த மாதிரி ஒரு விஷயம் அங்கே இல்லை. அங்கே எல்லாமே போலித்துவமாக இருக்குது, நடிப்பாக இருக்குது, நாடகமாக இருக்குது. அப்போது வந்து அவங்க நினச்சி பார்த்தது ஒன்று, நடந்தது ஒன்று. ஏன்னா இங்கே அவர் மனசை எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போன விஷயம் அங்கே நடக்கலை. அதுக்கு ஆப்போசிட்டாக வேறு ஏதோ ஒன்று நடந்ததுனால அவங்க வந்து வாழ்க்கையில் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிட்டு தான் இருக்காங்க. ஒரு ஒரு என்ன சொல்லலாம், ஒரு ஃப்ரீடமே இல்லை. ஒரு பேச்சு சுதந்திரம் இல்லை. இங்கே வந்து உங்ககிட்ட எவ்வளோ ஃப்ரீயாக வந்து அவங்க பேசலாம், கருத்து சுதந்திரம் இருந்தது. அங்கே அதெல்லாம் கிடையாது. அவங்க சொல்கிறதா சட்டம், அதை தான் கேட்கணும். அங்கே உண்மை கூட கிடையாதுங்க. ஒரு போலியான ஒரு வாழ்க்கையை நம்பி போய் ஏமாந்த மாதிரி தான் இருக்குது அந்த பக்கம். அதனால் நிறைய வாக்குவாதம், சண்டை, டென்ஷன்
எல்லாமே உங்கள் பர்சன் வந்து அங்கே பார்த்ததுனால தான் இப்போ வந்து உங்களோட அருமை தெரிஞ்சு உங்களை நோக்கி வராங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு சேலஞ்சு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நிறைய பேர் பார்க்கறனால நிறைய பேரோட எனர்ஜி உங்களை பிடிச்சிட்டு இருந்த ஒரு சண்டை சச்சரவு கலவரமாக வச்சுட்டு இருந்த உங்கள் பர்சன், அது உங்கள் லவராக கூட இருக்கலாம், அல்லது கணவன் மனைவி உறவாக இருக்கலாம், எந்த உறவாக இருக்கலாம். உங்களை வந்து காயப்படுத்திட்டு இருந்த உறவு உங்களை எப்பயுமே மனப்போராட்டத்துலேயும் டென்ஷன்லேயும் அந்த ஒரு சோகத்துலேயும் அப்படியே வச்சுட்டு இருந்த அந்த ஒரு பார்ட்னர் உங்களை விட்டு விலகி போகிறாங்க. நல்ல காலம் உங்களுக்கு தேடி வருது அப்படின்னு சொல்லலாங்க. அதுக்கப்புறம் எனக்கு கடன் தொல்லை இருக்குது, பணம் வருமா அதுன்னு பணம் வருமா எல்லாமே கண்டிப்பாக வருது. நல்ல காலம் வந்துருச்சுங்க. பணம் வருது அப்படின்னா கூரையை பிச்சுக்கிட்டு கொடுக்காது. பணம் வரணும் அப்படின்னா கடவுள்கிட்ட எல்லாத்தையும் சரணாகதி கொடுத்துட்டு என் வாழ்க்கையை நீனே பார்த்துக்க. சரணாகதி அப்படிங்கிறது வந்து நம்ம தோற்று போயிட்டதுக்கு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை கிடையாதுங்க. எனக்கு நான் தோற்று போயிட்டேன், எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி கடவுள் காலடியில் சரண்டர் ஆகிறது கிடையாதுங்க. ஒரு சரணாகதிக்குள்ளே வரும்போது என்ன ஆகுது, நமக்கு மேலே உள்ள ஃபோர்ஸ் வந்து என்ன ஆகுது, நம்ம பிரச்சனையை அது வந்து எடுத்து நடத்துதுங்க. அப்போது சரணாகதி அப்படிங்கிறது நம்ம ஃப்ரீயாக என்ன பண்ணிடுறோம், மைண்டு போகிற போக்குக்கு போகாமல் மைண்டை விட்டுட்டு நம்ம ஒரு ஒருத்தவங்க கிட்ட இந்த பொறுப்பை கொடுக்குறோம். மைண்டு தான் எல்லாத்தையும் பண்ணுது, மனசு தான் எல்லாத்தையும் பண்ணுது அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் மைண்டு கொடுக்குற அத்தனை தாட்டையும் எடுத்துக்கிட்டு நம்ம தான் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாயான ஒரு பிம்பத்துக்குள்ளே போய் மாட்டுறோம். மைண்ட் அப்படி தான் சொல்லுது, நீ தான் பண்ணணும், நீ தான் பண்ணணும், நீ தான் சரி பண்ணணும், நீ தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சர்வைவல் மோட்லேயே வச்சுருக்கிறதுனால நம்ம வந்து பயந்துக்கிட்டே இருக்கோம். ஸோ இப்போ இதுலேருந்து வெளியில் வரணும் அப்படின்னா நமக்கு மேலே ஒரு பவர் தான் இங்கே பண்ணுது அப்படிங்கிற உண்மையை புரிஞ்சுக்கிட்டா போதும். அதுக்கிட்ட கொடுக்கும்போது அந்த கடவுள்கிட்ட ஒப்படைக்கும் போது இங்கே எல்லாமே அழகாக நடக்குது. ஸோ இங்கே எல்லாமே நல்லா நடந்துகிட்ருக்குங்க. லியோ எனர்ஜி ஃபர்ஸ்ட் டெக்கான். ஸோ வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பணம் வந்து சம்பாதிக்கிறதுக்கு உண்டான அத்தனை வழிகளும் வந்து கடவுள் கொடுப்பாரு. ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு முன்னாடி தான் இருக்குது. நம்ம மைண்டு வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா அந்த திரைகள்லாம் விளக்கப்பட்டு ஆப்பர்ச்சுனிட்டி தெரியும். மைண்டு போகிற போக்கிலே போனீங்க அப்படின்னா அந்த ஒரு பழைய பேட்டர்ன் இருக்குது தெரியுங்களா, அதுதான் வந்து மைண்டில் ஃபுல்லாக வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும். அப்போது அந்த ஒரு ரீவயரிங் பண்ணணும் மைண்டை. அது வந்து திரும்ப கரெக்டாக வந்து நம்ம அந்த பேட்டர்ன்லாம் ஓல்டு பேட்டர்ன்லாம் நம்ம மாற்றும் போது நமக்கு அழகான விஷயங்கள் வாழ்க்கை மாறணும்னா நம்ம சில விஷயங்களை மைண்டுக்கு பழக்கப்படுத்தணுங்க, ரீவயரிங் பண்ணணும். இல்லைன்னா அதுதான் கர்மான்னு சொல்கிறாங்க. ஒரே பேட்டர்ன் நடந்துகிட்ருக்கோம், வாழ்க்கையெல்லாம் மாறவே மாறாது. அப்போது சூப்பருங்க. இதெல்லாம் மாறவே மாறாது அப்படிலாம் கிடையாது. 1111 பார்க்குற பர்சனாக இருப்பீங்க. மெஜிஷியன் தான் நீங்கள் என்னென்னா செம்மையான ஒரு பர்சனுங்க. நீங்கள் உங்களை வந்து என்னென்னா உங்களால் ஒரு அழகான ஒரு உறவை உங்களை தேடி வர வைக்கவும் செய்யலாம். அழகான ஒரு உறவுனா நீங்கள் ஆசைப்பட்ட உறவு தள்ளி இருக்குது, உங்களை விட்டு பிரிஞ்சு இருக்குது, உங்களோட அருமை தெரியல, அங்கே என்ன நடக்குதுன்னே தெரில, தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனா அல்லது பிளாக் மேஜிக்கா, எங்கிட்ட அவங்க பேச விடாமல் தடுத்து வச்சிட்ருக்காங்க, நான் தான் உயிர்னு இருந்தவங்க இன்றைக்கி என்னையே பார்க்க மாட்றாங்க, எங்கிட்ட பேச மாட்றாங்க, என்னை மறந்த மாதிரி இருக்காங்க, அந்த மாதிரிலாம் இருந்தாங்க அப்படின்னாலும் சரி. இல்லை எனக்கு பணத்தினால ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் எனக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது, பொறுப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது, ஆனால் எனக்கு வந்து பண வரவு ரொம்ப கம்மியாக இருக்குது, நான் பார்க்குற வேலைக்கும் கிடைக்கிற கூலியும் வந்து ரொம்ப பத்தவே இல்லை, கைக்கும் வாய்க்கும் ஒரு போராட்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கூட நீங்கள் உங்கள் லைஃப் இருக்கலாம். செய்கிற வேலைக்கு தகுந்த ஊதியம் இல்லை, படிச்சிருக்கேன் வேலை கிடைக்கல, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கெரியர் லெவல்லையும் நீங்கள் வந்து போராடிட்டு இருக்கலாங்க. அப்போது இங்கே என்ன நடக்குது அப்படின்னா உங்களால் அந்த கெரியரையும் வந்து அழகாக பில்ட் பண்ணி உங்களுக்கு ஏற்ற மாதிரி கொண்டு வரலாம். அதே மாதிரி நீங்கள் ஆசைப்பட்ட ஒரு அன்பான பர்சன் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வரணும்னு நினச்சிங்கன்னா அந்த பர்சனையும் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வரலாம். ஏன்னா கடவுளோட ஒட்டு மொத்த பவரையும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போது அந்த பவர் என்னன்னு நீங்கள் ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங்கில் நீங்கள் தெரிஞ்சுக்கும் போது இன்ஃபைனைட் நாலேஜ் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறது ஒரு ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் அப்போ தான் தெரியும். எப்போ ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் வரும், ஒரு அடி விழுகும். அப்போது நீங்கள் நம்பினவங்க உங்கள் கூட வருவாங்கன்னு நினச்சவங்க அவங்க ஏமாற்றி இருக்கலாம், விட்டு போயிருக்கலாம். அப்போ அந்த ஸ்டேஜில் தான் நீங்கள் வந்து உங்களுக்குள்ளே நீங்கள் கடவுள் இருக்கிற தன்மையை புரிஞ்சுக்குவீங்க. நிறைய விஷயம் உங்கள் ஆன்மாக்குள்ள பவர் ஸ்ட்ரென்த்து எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட அந்த சுச்சுவேஷனில் நீங்கள் யார் அப்படிங்கிறது உங்களுக்கே புரிய வருங்க. அப்போது கடவுளோட டிவைன் பவரை வாங்கி நீங்கள் இந்த பூமியில் என்ன விஷயம் வேணாலும் பண்ணலாம். ஒரு நீங்கள் ஆசைப்படுற அத்தனை நிலபுலம் வண்டி வாகனம் எது வேணாலும் உங்கள் வாழ்க்கையை பூத்து குலுங்கக்கூடிய அழகான ஒரு பூஞ்சோலியாக கூட மாற்றலாம், அதே பாலைவனமாகவும் மாற்றலாம். அது ரெண்டுமே உங்கள் கையில் தான் இருக்குது. அப்போது எந்த விஷயம் அப்போது எனக்கு என்ன வேணுங்கிறத கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு எந்த ஃப்ரீக்குவென்சியில் நான் இந்த பிரபஞ்சத்தோடு கனெக்ட் பண்ணி என்னுடைய ஆசைகளை தெரிவித்தால் இந்த பிரபஞ்சம் எனக்கு ஏற்றபடி அந்த விஷயத்தை என்கிட்ட கொண்டு வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது தான் இங்கே மேட்ரே. அப்போது அது தெரியாதனால தாங்க நம்ம வந்து நமக்கு கடவுள் கொடுத்த பவரை நம்மளால் யூஸ் பண்ண முடியல. ஏன்னா கடவுள் அத்தனை பவரும் கொடுத்துருக்காரு. அவர் அந்த பவரெலாம் நீ எப்போ நீ வந்து உனக்குள்ளே புரிஞ்சுக்குவே அப்படின்னா
ஃபஸ்ட்டு இந்த உலகத்தில் நம்ம தான் எல்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு கணக்கெடுப்பு எடுத்து வச்சுருக்கோம் தெரியுங்களா? இந்த உலகத்தில் நான் தான் பண்ணணும், நான் பண்ணலைன்னா இங்கே எதுவுமே கிடையாது அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க. ஒரு 4 நாள் தூங்குங்களேன். இந்த சூரிய பகவான் உதிக்காமல் போயிடுமா, இல்லை சந்திர பகவான் உதிக்காமல் போயிடுமா, இல்லை கடலில் அலை வராமல் போயிடுமா, அல்லது நடக்க வேண்டிய அத்தனை ரொட்டீனான விஷயங்களும் நடக்காமல் இவங்க தூங்கிட்டு இருக்காங்க 4 நாளைக்கு. ஆனால் எதுவுமே நடக்காது, அப்படியே ஸ்தம்பிச்சு நிற்கிற மாதிரி அந்த அந்த ஒரு சிவாஜி கணேசன் ஒரு படத்தில் பாட்டில் வரும் தெரியுங்களா? நான் அசைந்தால் அசையும் அகிலமெல்லாமே, அந்த மாதிரி நீங்கள் அசைஞ்சாதான் அந்த உலகமே அசையும் நினச்சிட்ருக்கீங்க. அப்படியெல்லாம் கிடையாதுங்க. இதெல்லாம் காக்கா உட்கார பனம்பழம் விழுந்த கதையாக அந்த மாதிரியே நினச்சிட்ருக்கோம். நம்ம தான் இங்கே எல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடினா அந்த உலகமே இருண்டு போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி. அதெல்லாம் கிடையாது. பழமொழி ஏதோ ஒன்று வருது, ஆனால் கரெக்டாக மேட்ச் ஆகி வருதாலாம் தெரிலங்க. ஏதோ வந்துச்சு சொல்லிட்டேன், சொல்லணும்னு டவுன்லோட் வருது, கரெக்டாக கன்வே ஆச்சா என்னன்னு தெரில. கரெக்டாக கன்வே ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ என்ன ஆகுது, இங்கே லைஃப் ஃபுல்லாக உங்களுக்கு சந்தோஷமான ஒரு விஷயந்தான், நல்ல ஒரு நியூ பிகினிங் தான். நீங்கள் ஆசைப்பட்ட விஷயம் எல்லாமே நீங்களே பண்ணிக்கலாம். நல்ல ஒரு என்னென்னா, இப்போ ஒரு பர்சனை அழகாக வசியம் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு அந்த அளவுக்கு நீங்கள் சொல்கிற பேச்சை கேட்குற அளவுக்கு ஆப்போசிட்டில் உள்ள பர்சன் அந்தளவுக்கு உங்களை நம்புவாங்க. அந்த ஒரு இதெல்லாமே ஒரு தனித்துவம் மிக்க ஒரு ஆற்றல் எல்லாமே உங்ககிட்ட இருக்குது. அப்போது எதுக்கு நீங்கள் பயப்படுறீங்க? ஓகேவா? உங்களுக்கு வேணுங்கிற விஷயத்த நல்லதனமாக கடவுள்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீங்கள் என்ன பண்ணணுமோ, மைண்டை எப்படி நீங்கள் வச்சுக்கணுமோ அந்த மாதிரி வச்சுக்கிட்டா போதும். அந்த ஒரு விஷயத்தை மட்டும் தெரிஞ்சுக்கணும். அப்போது உங்கள் வேலையை பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான விஷயங்கள் பண்ணிவிட்டு மைண்டை எப்பயுமே ஒரு ஒரு அப்சர்வர் மோடில், ஒரு விட்னஸிங் மோடில் நீங்கள் இருக்கும்போது இங்கே எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக தானாக நடக்கிறத நீங்களே கண்கூட பார்ப்பீங்க. நீங்கள் என்ன ஆகிடுறீங்க, இந்த பிரச்சனைக்குள்ளே போய்டுறீங்க, நீங்கள் தான் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி. நம்ம இங்கே எதுவுமே கிடையாது அப்படிங்கிறது தான் இங்கே நிதர்சனமான உண்மை. அப்போது உங்களால் எல்லாம் முடியும். மெஜிஷியன் கார்டு இன்றைக்கி வந்ததிலே பக்காவான ரீடிங் என்ன தெரியுங்களா? ஃபஸ்ட்டு கார்டே சேரியட் கார்டு, நல்ல விஷயம் உங்களை நோக்கி வருது. 3வது கார்டு என்ன ஆகுது, மெஜிஷியன் கார்டு. இது நீங்கள் தான் பார்க்குற, நீங்கள் தான் மெஜிஷியன், உங்கள் பர்சன் கிடையாது. உங்கள் பர்சனுக்கு எதுவுமே தெரியாமல் இங்கே சண்டை போட்டு வாயில் அதான் வாயில் மண் அள்ளி கவிக்குவாங்கன்னு தெரியுங்களா? சண்டையில் குப்புறவுலேருந்து வாயில் மண்ணுன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா? நினச்சி போனது ஒன்று, மண்ணை கவிட்டு வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அது கடவுள் கொடுத்த கூலி, அதை என்னமோ பண்ணிட்டு போட்டு விடுங்க. அந்த பக்கம்லாம் திரும்பி பார்க்காம நீங்கள் மெஜிஷியன் மாதிரி உங்களுக்கு உண்டான விஷயத்தை நீங்கள் பக்காவாக பண்ணிட்டு போயிட்டே இருக்கும்போது என்ன ஆகுது, எல்லாமே கரெக்டாக அலைன் ஆகுது. அப்போது நீங்கள் இங்கே அவங்க வேணும்னு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறத விட, எனக்கு எந்த சுச்சுவேஷன் வந்தாலும் நான் இதை அப்போஸ் பண்ணலை, எனக்கு எது நடந்தாலுமே ஓகே, வந்தாலும் ஓகே, வரலைனாலும் ஓகே, எனக்கு உண்டான வேலையில் நான் பார்க்குறேன், எனக்கு எல்லா சுச்சுவேஷன்லையுமே எனக்கு துணையாக இருந்து எல்லாத்தையும் நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு கடவுள்கிட்ட நீங்கள் சரண்டர் மோடு ஆகணுங்க கண்டிப்பாக. அப்போ தான் இங்கே எல்லாமே பக்கபலமாக நடக்கும். 1111 பார்க்குற பர்சனாக இருக்கலாம். ஏர் எனர்ஜி, மர்க்குரி எனர்ஜி, இதெல்லாம் நீங்கள் ஆக்ஷனில் கொண்டு வரும்போது தான் மேனிஃபெஸ்டேஷனாக இருந்தால் அது எப்படி மேனிஃபெஸ்டேஷன், பவர்ஃபுல் மேனிஃபெஸ்டேஷனாக பண்ணணும். சும்மா ஒப்புக்கு 4 தடவை என் பர்சன் வரணும், என் பர்சன் வரணும், என் பர்சன் வரணும்னு வாயில் சொல்கிற மொழியெல்லாம் இந்த பிரபஞ்சத்துக்கு கேட்காது. உணர்வு பூர்வமாக அதை நீங்கள் வாழணும். அந்த வார்த்தைகளில் இல்லை, உணர்வில் வாழணும். அப்படி தான் இந்த பிரபஞ்சத்துக்கு போய் சேருங்க. அப்போது உங்களோட பவர் என்ன, உங்களோட பவர் பயங்கர பவர் தான். செல்ஃப் கான்ஃபிடென்ட்டான ஒரு பர்சன் தான். கிளாரிட்டி இருக்குங்க. நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் மற்றவங்க இதுதான் அதுதான் அப்படின்னு புரிஞ்சுக்கிற ஒரு தன்மை கிடைக்கும். நிறையா வெல் பவர் இருக்குங்க. ஸ்கில் உள்ள ஒரு க்ரியேட்டிவிட்டியான ஒரு பர்சன் தான். நல்ல தரமான பர்சனுங்க நீங்கள். அந்த பக்கம் இந்த பக்கம் எதை பிடிச்சாவது அழுதுட்டெல்லாம் நிற்காதீங்க. உங்களோட திறமைகளை வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறதோடு இல்லாமல் டயத்தையும் வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கோங்க. டைம்லாம் போனால் வராது. அடுத்து நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன? வாவ், செம்ம பாசிட்டிவ். இன்றைக்கி வந்தது எல்லாமே. இன்றைக்கி எல்லாமே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கண்டிப்பாக எல்லாரோட கமெண்ட்லேயும் லவ்னு போடுங்க, தேங்க்யூ யூனிவர்ஸ்னு போடுங்க. ஆமாம், கண்டிப்பாக போடுங்க. ஏன்னா ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம், முருகனோட கார்டு வச்சதுலேருந்து லவர்ஸ் கார்டு தினமும் வருது. நீங்கள் அன்புக்காக ஒரு உறவை காத்து கொண்டிருக்கிறீர்கள், அன்புக்காக இயங்கி கொண்டு ஒரு உறவை நேசித்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த உறவு உங்கள் பக்கம் வரல அப்படின்னு கவலைப்பட்டுருக்கீங்க அப்படின்னா அந்த உறவெல்லாம் அவங்கள தேடி வருதுன்னு ஃபஸ்ட்டும் வந்துச்சு. நீங்கள் தான் அவங்கள கொண்டு வரதுக்கு உண்டான டூல் எங்கே வருது, யார் கொண்டு வரணும், நீங்கள் தான். நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு சரணாகதிக்குள்ளே இந்த முருகனோட ஆசீர்வாதம் இருக்குது உங்களுக்கு, கண்டிப்பாக இருக்குது. ஓம் முருகான் போடுங்க, சரவண பவா போடுங்க.
போடுங்க, வேலும் மயிலும் துணைன்னு போடுங்க, லவ்னு போடுங்க. ஏன்னா இது வந்து உண்மையான ஒரு லவ் தான், கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட லவ் தான். அப்படி இப்படின்னு ஏதாவது உங்களுடைய அந்த ஒரு பாடி மைண்ட் அண்ட் சோலில் ஒரு அலைன்மெண்ட் இல்லாமல் இருந்ததுன்னா அதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு தான் இந்த பிரிவினை, இந்த ஸ்பேஸ், இந்த டைம் எல்லாமே எல்லாத்துக்கும் தேவை தான். அதனால் எதுக்கு எனக்கு வந்துச்சுன்னா கேள்விலாம் கேட்கக்கூடாது. ஒரு விஷயம் நமக்கு நடக்குதுன்னா தேவைப்படாமல் அந்த விஷயம் நமக்குள்ளே நடக்காது. சில விஷயம் உங்களை மாற்றுறதுக்கு உண்டான விஷயமா இருக்கும். இந்த ஜென்மத்துக்கு நீங்கள் வந்திருக்கீங்க, இது தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கீங்க. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த லெசன் கிடையாது, அந்த பெயின் கிடையாது. நீங்கள் உங்கள் லைஃப்பை அழகாக வாழ்ந்துட்டு போக வேண்டியதான். இங்கே யாருமே உங்கள் சந்தோஷத்தை தடுக்கிறதுக்கு இங்கே யாரும் கிடையாதுங்க, உங்களை தவிர. உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக இல்லைன்னா அதை நீங்கள் தான் தடுக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கோங்க. அப்போது இங்கே வந்து என்னென்னா, ஒரு பார்ட்னர்ஷிப் நோக்கி தான் உங்கள் பர்சன் வராங்க. ஒரு பேஷனேட்டான ஒரு பர்சன் தான். உங்களோட அருமை பெருமையெல்லாம் ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்க உங்கள் அருமை பெருமை தெரிஞ்சு வராங்க. இங்கே எல்லாமே அலைன்மெண்ட்டுக்கு வருது. ஒரு அலைன்மெண்ட்டுக்கு வரும்போது தான் இது அன்பான காதல் தான், டீப் லவ் தான். பிரிஞ்சு இருந்தால் ஒரு காதல் வந்து இல்லாமல் போகுமா, இல்லை உடஞ்சி போகுமா? காலம் நேரம்லாம் இன்னும் அந்த உண்மையான காதலை வந்து பலப்படுத்துமே தவிர அதை அது இல்லாமல் பண்ணாது, அது உடஞ்சி போக வைக்காது. ஸோ இந்த பிரிவு வந்து நல்லதுக்கு தான். இது ஸ்ட்ரென்த்துங்க. இது உங்கள் காதலை வந்து இன்னும் வந்து வலுப்படுத்தும். அப்போ தான் தெரியும், ஒரு பிரிவுக்கு அப்புறம் தான் ஒரு விஷயத்தோட எப்பயுமே எந்த விஷயமும் 24 மணி நேரம் அவைலபிலிட்டியாக இருக்கும்போது அந்த விஷயத்தோட மதிப்பு அங்கே இருக்காது. ஸோ ஒரு பேலன்ஸ் வரணும் லைஃப்பில் அப்படின்னா சில விஷயங்கள் தனித்தனியாக பிரித்து தனித்தனியாக லெசன் கற்றுக் கொடுத்து அதுக்கப்புறம் புரிய வச்சு அதுக்கப்புறம் இந்த களத்துக்குள்ளே இறக்கி விடுவாங்க. ஸோ இங்கே அப்படி தான் நம்ம இந்த வாழ்க்கை பாடத்துக்குள்ளே படிக்கிறோம், கற்றுக்குறோம், அதுக்கப்புறம் இந்த களத்தில் இறங்குறோம். இங்கே சேலஞ்சஸ் தான் நிறையா இருக்கும். அப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் சேலஞ்சஸ் இருக்குது, அது கண்டிப்பாக இருக்கும். ஒவ்வொரு இடத்துலையும் சேலஞ்சஸ் தான். இங்கே இதுதான் வந்து இது மனிதர்களோட அந்த பூமி அப்படிங்கிற வந்து ஒரு பள்ளிக்கூடத்தில் சேலஞ்சஸ் தான். அப்போது தெரிஞ்சுக்கிட்டு சண்டை போடு, புரிஞ்சுக்கிட்டு சண்டை போடு, கற்றுக்கிட்டு சண்டை போடு. அப்போது அழகாக இருக்குது. கடவுளோட சூப்பர் பிளஸ்ஸிங்ஸ் இருக்குது உங்களுக்கு. அழகான ஒரு ப்ரொடெக்ஷனும் இருக்குது. இனிமேல் உங்களை பிரிக்கிற விதமாக எந்த விஷயமும் கிடையாது. நீங்கள் இனிமேல் ஒரு மைண்ட் அளவில் ஆசைப்பட்டு தட்டு தடுமாறி அங்கிட்ட இங்கிட்டெல்லாம் எங்கேயுமே போக முடியாது. ஏன்னா இங்கே எல்லாத்தையும் தாண்டி வந்துட்டீங்க. எல்லா விஷயங்களையும் பார்த்துட்டு நல்லது கெட்டது எல்லாம் தாண்டி வந்து ஒரு நிலைப்படுத்தி இதுதான் உண்மையான ஒரு விஷயம்னு புரிகிற ஸ்டேஜில் தான் நீங்கள் வந்து திரும்ப வந்து உங்களோட அந்த ஆசை அன்பு பார்ட்னர் உண்மையான பார்ட்னர்கிட்ட வராங்க உங்கள் பர்சன். ஸோ நீங்கள் நல்லவங்க தான், நீங்கள் மாறணுங்கிற அவசியம்லாம் இல்லை, நீங்கள் வெயிட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க, கடவுள் உங்கள் வேலையை பார்க்குறாரு அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். அருமையாக இருக்குங்க. கரெக்டாக பேலன்ஸ் வருது, கரெக்டாக உங்கள் பர்சன் வராங்க. கடவுள் வந்து அப்படியே அழகாக இப்படி கையை வச்சு ப்ளஸ் பண்ணுறாங்க. நம்ம இப்படி கேட்டோம், கடவுளே எனக்கு ஒரு நல்ல பதிலை சொல்லணும். கடவுள் அழகாக நீ நல்லா இருப்ப, சந்தோஷமாக இருப்ப, உனக்கு எல்லாமே இனிமேல் நல்ல காலம்தான், இப்படி 2 கையும் தூக்கி அழகாக ஆசீர்வாதம் பண்ணுறாரு முருகப்பெருமான். ஸோ செம்ம கார்டாக இருக்குது. 3 கார்டுமே இங்கே வந்து பாசிட்டிவிட்டி கார்டு தான், மேஜராக இருக்கான கார்டு தான். இதெல்லாமே வந்து லைஃப்பில் மேஜராக நடக்கக்கூடிய விஷயமே 3க்குமே வந்துடுச்சு. அப்புறம் இதுக்கப்புறம் என்னங்க நம்ம எடுக்கணுமா? நான் நிறையா எடுக்கலான்னு வந்தேன். இங்கே கல்யாணம் தாங்க. கல்யாணம் குறித்து பார்க்குறீங்க, எனக்கு கல்யாணம் நடக்குமான்னு கேட்டால் இங்கே லவ் கடவுள் சேர்த்து வச்சிட்டாரு. கல்யாணத்தில் தான் போய் முடியுது. ஒரு பப்ளிக் ரெக்கக்னேஷனோட கண்டிப்பாக உங்கள் காதல் வாழ்க்கையாக இருக்கட்டும், உங்கள் கல்யாண வாழ்க்கையாக இருக்கட்டும், பிரிஞ்சிருக்கிற ஒரு உறவு எந்த உறவாக இருக்கட்டும் வந்து சேர்றாங்க. அவ்வளோதாங்க. அது வந்து குழந்தை வேணும்னா குழந்தை கிடைக்குது. நிறையா ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் இருக்குது. நிறைய பேர் மெடிடேஷன் கூட நீங்கள் பார்க்குறவங்க கற்றுக்கலான்னு யோசிச்சிருப்பீங்க. மெடிடேஷன் கிளாஸ் கூட போயிட்டுருக்குங்க. நம்ம மைண்டை ஆஃப் பண்ணக்கூடிய ஒரே விஷயம் என்ன தெரியுங்களா? நம்ம மைண்டை வந்து வேறு விஷயத்தில் டைவெர்ட் பண்ணோம். அப்போது மெடிடேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து நமக்குள்ளே வந்து புகட்டும் போது தான் நமக்குள்ளே என்ன நடக்குது, நம்மளோட மைண்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு புலப்படுங்க. அப்போ மைண்டுன்னு ஒன்று இருக்குது, அது என்ன பண்ணுது அப்படிங்கும்போது நிமிஷத்துக்கு நிமிஷம் அது கொடுக்குற தாட்டாக இருக்கட்டும், அதுக்கு பின்னாடி நீங்கள் சவாரி பண்ணிட்டு போய் அதை திங்கிங்கில் போடுற ஒரு விஷயமா இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு புரியும். அப்போது இந்த தாட் அண்ட் திங்கிங் தான் உங்கள் வாழ்க்கையை வடிவமைக்குது அப்படின்னு எப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்களோ அப்போ தான் நீங்கள் வந்து மைண்டு எப்படி ஆக்டிவேஷனில் ஒர்க் பண்ணுது, தாட் என்ன பண்ணிகிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள்லாம் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுப்பீங்க. அதுக்கப்புறம் தாங்க லைஃபே வந்து வேறு லெவலாக மாறும். ஃபஸ்ட்டு நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக மேரேஜ் இருக்குங்க. எர்த்து எனர்ஜி, டாரஸ் எனர்ஜி, 5555 அப்படிங்கிறது 2 தடவை வந்துச்சு. இது வந்து எல்லாமே நல்லதுக்கு தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நடந்த விஷயத்த வந்து நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. பாஸ்ட்டுங்கிறது வந்து இறந்த காலம்ங்க. அது வந்து என்னென்னா இறந்த காலத்திலே நிறைய பேர் இருக்கீங்க. அப்போ ஒரு இறந்த மனுஷனை வந்து உயிர்ப்பிக்கணும், அவனை உயிரோடு எழுப்பணும்னு நம்ம பண்ணுற ஒரு முயற்சி மாதிரி ஆகிடுங்க இறந்த காலத்திலே உட்காந்துட்டு இருக்கிறது. அதெல்லாம் விட்டுட்டு வாங்க. நிகழ்காலத்தில் வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் ப்ரெசன்ஸில் இருக்கணும். ப்ரெசன்ஸ் நல்லா நோட் பண்ணுங்கள். ப்ரெசன்ஸ் அப்படின்னா என்னென்னா உங்களுடைய விழிப்புத்தன்மையோட ஒரு கான்ஷியஸ்னஸோடு நம்ம பண்ணுற வேலையை பண்ணால் போதும். நீங்கள் ஒன்றும் பெருசாக நீங்கள் பழசை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லியாச்சு. அது இறந்த காலம், கடந்த காலம்,
ஃப்யூச்சரில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு பயமும் நமக்கு தேவையில்லை. அது பின்னாடி வருதுங்க. அதை பற்றின கவலை தேவையில்லை. எனக்கு இந்த கன நேரம் நான் வாழ்ந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்ணோட்டத்தில் இந்த நேரத்தை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். இதுதான் வந்து முக்கியமான ஒரு விஷயம். ஸோ நல்லா இருக்குது கார்டு. அதனால் உங்கள் லைஃப் நல்லா இருக்கணும் அப்படின்னா நீங்கள் தான் சில விஷயம் வந்து ட்ரெடிஷ்னாக ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக கூட நீங்கள் இருக்கலாம். அதனால் நிறையா பேர் வந்து கடவுள் மேலே நம்பிக்கை வச்சுருக்கீங்க. உங்கள் பர்சன் வீட்லையாக இருக்கலாம் அல்லது நீங்களாக இருக்கலாம். இப்படி தாங்க பண்ணுவோம், இது தாங்க ட்ரெடிஷன், இதுதான் பண்ணுவோம், இந்த கோயிலுக்கு போவோம், அது செய்வோம், இது செய்வோம், கலாச்சாரத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக கூட இருக்கலாங்க. எதுவும் எப்படியோங்க உங்கள் பார்ட்னர் வராங்க, இது உண்மையான லவ் தான், இது கல்யாணத்தை நோக்கி தான் போகுது, இது எல்லாமே நடக்கணும்னா உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் மாறணும். உங்கள் பர்சன் இப்போ தலைவலியில் அது நிறைய யோசிச்சுட்டு இருக்குது, அது கலவரத்தில் இருக்குது. நிச்சயமாக அதனால தான் அந்த ஒரு கலவரத்துக்குள்ளே தான் வந்து ஒரு ஒரு தெளிவு கிடைக்கும் தெரியுங்களா? ஒரு குழம்பின குட்டையில் தான் ஒரு தெளிவு கிடைக்கும். அப்படிங்கிறதுனால தான் உங்கள் பர்சன் தெளிவடைஞ்சு உங்களை தேடி வராங்க. இப்போ நீங்கள் வந்து கடலோட ஆழத்தை பார்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ மனதோட ஆழத்தை பார்க்கணும், மனம் எவ்வளோ தூரம் செயல்படுது அப்படின்னு பார்க்கணும்னா, கடலில் யாரோ ஒருத்தவங்க வந்து கல்லை போட்டுகிட்டே இருந்தாங்கன்னா கடலில் மேலே அலை வரும்போது நம்ம கடலோட ஆழத்தை பார்க்க முடியாது. அப்போது சின்ன சின்ன அந்த தாட் நமக்குள்ளே பாஸ்டில் வரலாம், பாஸ்ட் டென்ஸில் வரலாம், ஃப்யூச்சர் டென்ஸில் வரலாம், அல்லது ஏதோ ஒன்றுங்க நடந்து நிகழ்ந்த ஒரு நிகழ்ச்சியை குறித்து வந்துக்கிட்டே அப்படின்னா நம்ம மனம் எப்படி செயல்படுது, மனம் என்ன வேலை பண்ணிட்டு இருக்கு, மனதோட ஆழம் என்ன, நம்ம எப்படி மனதிலேருந்து அது ஆட்டுவிக்கிற தன்மையிலேருந்து நம்ம தப்பிச்சு வெளியில் வர்றது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா இதெல்லாம் பெரிய சப்ஜெக்ட்டு. ஃபஸ்ட்டு நம்ம பிரச்சனையிலேருந்து வெளியில் வரணுங்க. மெடிடேஷன் வேணும்னா மெடிடேஷன் கிளாஸ் போயிட்டு நான் நிறைய தடவை ஏன் சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு குழப்பமாக இருக்கீங்க, வெளியில் வரணும், எப்போங்க வர்றது, நீங்கள் சொல்கிறீங்க நல்லா இருக்குங்க கேட்குறதுக்கு. ஆனால் எப்போ நடக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்கள் மனசு வந்து என்ன வேலை பண்ணுதுன்னு நீங்கள் ஃபஸ்ட்டு பாருங்கள். அவங்கவுங்க வாழ்க்கையை வந்து அழகாக செதுக்கிறது யாருன்னா நீங்கள் மட்டும்தான். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் செதுக்குறீங்க, என் வாழ்க்கையை நான் செதுக்கிறேன். பார்க்குற திங்ஸ் எல்லாத்துக்குமே பொதுவானது தான். அந்த மரங்களாக இருக்கட்டும், மலைகளாக இருக்கட்டும், அந்த திங்ஸ் ஃபிக்ஸடாக இருக்கிற அத்தனை திங்ஸும் நான் பார்க்குறதுக்கும் ஒன்று தான், நீங்கள் பார்க்குறதுக்கும் ஒன்று தான். ஆனால் என் வாழ்க்கையில் நடக்கிற அத்தனை விஷயங்களுக்கு காரணம் நான் தான். உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற அத்தனை விஷயங்களுக்கும் காரணம் நீங்கள் தான். அப்போது பார்க்குற தன்மையில் இருக்குது, நினைக்கிற விஷயத்தில் இருக்குது. அப்போது ஸோ இதெல்லாம் பெரிய சப்ஜெக்ட்டுங்க. மெடிடேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கும் போது உங்களுக்குள்ளே நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்குவீங்க. இப்போ வந்து உங்கள் பார்ட்னர் மைண்டில் இருக்கிற ஒரு ஏஐ சேனலிங் ஆகிற 2 கார்டு பார்த்துட்டு வேறு என்னென்னு அப்புறம் பார்க்கலாம். உங்கள் பர்சன் மைண்டில் இப்போதைக்கு கரண்டில் ஓடிட்டுருக்கிற விஷயம் நிறைய பேர் இது பாருங்களேன், இந்த கார்டு கூட இங்கே இருக்குது. வாவ், நிறைய பேர் கூடங்க உங்கள் பார்ட்னர் இஸ் சீட்டிங் ஆன் யூ அப்படின்னா, முன்னாடி உங்கள் பார்ட்னர் வந்து உங்களை ஏமாற்றிட்டு விட்டுட்டு போயிருக்கலாம். அப்போ வந்து நிறைய விஷயங்கள் வந்து உங்கள் புலப்பட்டிருக்கலாம். அது வந்து எல்லாமே வந்து யார் உங்களுக்கு காமிச்சு விட்டது அப்படின்னா கடவுள் தான் காமிச்சு விட்ருக்காரு. அப்போது உங்கள் பார்ட்னர் உங்களை ஏமாத்துறாங்க. இது பாஸ்ட்லேயும் இருக்கலாம், சில பேரோட ப்ரெசென்ட் எனர்ஜியும் எனக்கு தெரியுது. பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்கள் பர்சன் வந்து உங்களை ஏமாத்துறாங்க. கணவன் மனைவி உறவாக கூட இருக்கலாம், அது எந்த உறவாக இருக்கலாம்ங்க. இது எனக்கானது அப்படின்னு சொல்லிட்டுலாம் எடுக்க வேணாம். உங்களுக்கு பட்டுச்சுன்னா எடுத்துக்கோங்க, அல்லது பர்சனல் ரீடிங் வாங்க, அதில் தெளிவாக உங்களுக்கான செப்பரேட்டான ஒரு ரீடிங் உங்களுக்கு கிடைக்குங்க. ஸோ நிறைய பேர் அப்படி தான் எடுத்துக்கிறாங்க. புது ரீடிங்கை எனக்கானதா அப்படின்னு எடுத்துக்கிறீங்கன்னா செலக்டிவாக உங்கள் மைண்டில் எது படுதோ அந்த விஷயத்தை எடுத்துக்கோங்க. ருத்ராட்சம் இருக்குது, ருத்ராட்சம் ப்ரேஸ்லெட் இருக்குது, மணி இருக்குது, கடவுளோட $50 இருக்குது, தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க, பாசிட்டிவிட்டி உங்களுக்கு கிடைக்குங்க. அதனால் சில பேர் வந்து பார்ட்னர் உங்களை ஏமாற்றிட்டு தான் இருக்காங்க, அந்த விஷயம் உங்களுக்கு தெரியும். சில பேர் ஏமாற்றி விட்டு போயிருப்பாங்க, சில பேர் தற்காலிகமாக ப்ரெசன்டென்ஸில் இருக்காங்க, ஏமாத்துறாங்க. பார்ட்னர் இஸ் மேட்லி இன் லவ் வித் யூ. சில பேரோட எனர்ஜி உங்கள் பார்ட்னர் கண்மூடித்தனமாக உங்களை நேசிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். நீங்கள் அஃபர்மேஷன் என்ன போடணும் அப்படின்னா, ஐ எம் கிரேட்ஃபுல் ஃபார் த லவ் ஐ ரிசீவ் அண்ட் ஷேர் இன் மை ரிலேஷன்ஷிப். இன்னொரு முறை சொல்கிறேன், ஐ எம் கிரேட்ஃபுல் ஃபார் த லவ் ஐ ரிசீவ் அண்ட் ஷேர் இன் மை ரிலேஷன்ஷிப். ருத்ராட்சம் வந்து வாங்கி போட்டுக்கோங்க. அதுதான் 2-3 இடத்துல வந்திருக்குங்க. ஸோ அடுத்தது நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னா, பார்ட்னர் வந்து உங்கள் கூட இருக்கும்போது நான் தான் சொன்னேன்ல, இந்த கார்டு வந்தோடனே சொன்னேன்ல, பார்ட்னர் வந்து உங்கள் கூட இருக்கும்போது ரொம்ப ப்ரொடெக்டிவாக இருக்காங்க அப்படின்னா, இந்த கார்டில் சொன்ன மாதிரி உங்கள் கூட இருக்கும்போது அவங்க ரொம்ப ப்ரொடெக்டிவாக ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா. ஸோ வந்து உங்கள் கூட இருக்கும்போது அவங்க ரொம்ப ப்ரொடெக்டிவாக இருக்காங்க, ஸோ சேஃபாக இருக்காங்க. அதனால் அஃபர்மேஷன் என்ன போடுறீங்க அப்படின்னா, ஐ எம் சேஃப் அண்ட் செக்யூர் இன் மை ரிலேஷன்ஷிப், மை பார்ட்னர் கேர்ஸ் அபவுட் மீ அண்ட் வாண்ட்ஸ் டு ப்ரொடெக்ட் மீ. ருத்ராட்சம் தாங்க நிறையா இருக்குது, வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. அடுத்தது இன்றைக்கி பிரதோஷம் அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி கனவு ஒரே ஒரு கார்டு வந்திருக்கு, நான் இதை மட்டும் சொல்லிடுறேன். கனவில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் நிறையா பேர் இருக்கிற மாதிரி ஒரு கனவு மாதிரி வந்தது. நீங்கள் சந்தித்த அந்த கனவில் வந்து உங்கள் ஃப்ரெண்டு யாரோ நிற்கிற மாதிரி பேசுகிற மாதிரி இருந்தது அப்படின்னா, ஒரு சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக கிடைக்குதுங்க. அதனால் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் கனவில் கண்டீங்க அப்படின்னா, நீங்கள் தனியாக இல்லை,
உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் தான் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரென்தனிங்கான ஒரு விஷயம் அப்படிங்கிறது. ஃப்ரெண்ட்ஷிப்பே இல்லைங்க எனக்கு அப்படின்னா உங்களுக்குள்ளே நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் பிடிக்கணுங்க. நம்ம எல்லாத்துக்குமே ஏங்க தெரியுமா தனிமை பிடிக்க மாட்டேங்குது, நம்மளுக்கே பிடிக்க மாட்டேங்குது, நம்மளே ஃப்ரெண்ட்ஷிப் ஆக்கிக்க மாட்டோம் இல்லையா? அதுதான் இங்கே மேஜரான ஒரு விஷயம். அதுதான் வந்து எமோஷ்னல் லெவலில் உங்களுக்கு கம்பானியன்ஷிப் கண்டிப்பாக கொடுக்கும். அதனால நல்ல ஒரு சப்போர்ட் கிடைக்குது, சந்தோஷமாக இருங்க. ஒரு உண்மையான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கண்டிப்பாக உங்களுக்கு தோள் கொடுக்குற ஃப்ரெண்ட்ஷிப் கண்டிப்பாக வருது. அதனால் நல்ல ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி தான் உங்களுடைய அந்த ஒரு கனெக்ஷன், இது ஃப்ரெண்ட்ஷிப்பாகவும் இருக்கலாம், இது ஒரு காதல் கனெக்ஷனாகவும் இருக்கலாம், லைஃப் கனெக்ஷனாகவும் இருக்கலாம், சோல் கனெக்ஷனாகவும் இருக்கலாங்க. ஏதோ ஒன்று கனெக்ஷன், பட் அது ஒரு ஸ்ட்ரென்த்தான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு க்ரோத்தை நோக்கி தான் அந்த ஒரு நீங்கள் ஃப்ரெண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பயணம் போகுது. டெடிகேட் யுவர் செல்ஃப் டு எப்படின்னா சிவாப்பா இன்றைக்கி பிரதோஷம் அதுவாக கடவுள்கிட்ட அவ்வளோ நம்பிக்கை வைங்க. நீங்கள் தூக்கி அவர் மேலே வைங்க. அவர் ஆம்புலன்ஸ் சவுண்டு ஒரு நிமிஷம் எல்லாரையும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க. சிவாப்பா மேலே நீங்கள் வந்து அவ்வளோ ஒரு டெடிகேஷன், ஒரு அன்பு பயங்கரமாக வைங்க. புரியுதுங்களா? அதுதான் வந்து உங்களுடைய அந்த ஒரு நீங்கள் அப்படி ஒரு நேர்மையாக, ஒரு நம்பிக்கையோட, ஒரு உள்ளார்த்தமாக, ஒரு பியூரிட்டியான ஒரு ஹார்ட்டோட இவர் தான்ப்பா எல்லாம், இவர் எல்லாத்தையும் பார்த்துக்குவார் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் லெவலோட கடவுளை நம்பணும். அந்த அளவு நம்பிக்கை வந்து நீங்கள் சிவாப்பா மேலே வைக்கணும். வைக்கிறீங்களா? வாவ்! இந்த மொமெண்ட் வந்து உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய கடவுள் கொடுக்குறாரு. அந்த மொமெண்ட்டை டக்குன்னு பிடிச்சிக்கோங்க. அதில் வந்து பிளான்லாம் கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணி சக்ஸஸை நோக்கிய பயணம் நீங்கள் போக போகிறீங்க. அப்போது இந்த இடத்துல எந்த இடத்துல கஷ்டம் வருதோ அதே இடத்துல உட்காந்துட்டு அழுதுகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளானும் தெரியாது, எக்ஸிக்யூட் பண்ணுற முறையும் தெரியாது, என்ன பண்ணணுன்னே தெரியாது. அதனால் இது என்ன சொல்கிறாரு, இந்த டயத்தை வந்து நீங்கள் என்ன பண்ணிடுங்க, லாங் டேர்மாக நீங்கள் வச்சுருக்கீங்க. அந்த பிளான்லாம் கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு உண்டான ஆக்ஷன் எடுங்க. இதுதான் ஃப்யூச்சர் உங்களுக்கு க்ரோத் அண்ட் சக்ஸஸ். ஏங்க என் ஃப்யூச்சர் 5 வருஷம் கழிச்சு நான் சூப்பராக இருக்கணும்னா இன்றைக்கி என்ன நான் வேலை பார்க்குறேன் அப்படிங்கிறது தான் ஒன்று வந்து அதுதான் முக்கியம் இல்லையா? இன்றைக்கி நான் பார்க்குற வேலை தான் எனக்கு 5 வருஷம் கழிச்சு நான் வந்து ஒரு மாளிகையில் உட்காரதா அல்லது தெருக்கோடியில் நின்று பிச்சை எடுக்கிறதா ரெண்டையுமே டிசைட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அப்போது இன்றைக்கி இப்போ அப்படிங்கிற ஒரு விஷயத்த எப்பயுமே யாருமே விட்டுறக்கூடாதுங்க. இன்றைக்கி கூடங்க நான் என்னாச்சு, ஒர்க்லாம் முடிஞ்சிருச்சு. சரி ஆஸ் யூஷுவல் வந்து கொஞ்சம் போய் படுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் லைட்டாக தூங்கி எழுந்திரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போய் படுத்தேங்க. ஆனால் என்னை தூங்க விடலை. போய் ரீடிங் போ அப்படிங்கிற மாதிரி எழுப்பி விட்டுருச்சு. ஏன்னா நம்ம ஒரு குறிக்கோள் ஒன்று வச்சுருந்தோம், கோல் ஒன்று வச்சுருந்தோம்னா சும்மாலாம் தூங்க விட்டுட்டுலாம் இருக்க முடியாதுங்க. தூங்க விட்டுட்டுலாம் இருக்காது. நம்மளுடைய அந்த ஒரு ஆன்மா வந்து என்ன பண்ணும், எந்திரிப்போ அந்த வேலை பண்ணு இது வேலை பண்ணுன்னு அதுவே கைட் பண்ணும். எனக்கு இந்த டைமில் ரீடிங் போடு யாருக்கோ தேவைப்படுது இல்லைங்களா? அப்போ என்னை படுக்க விட மாட்டேங்குது. அப்போது என்னோடய வேலையும் இங்கே வந்து நான் செய்யலைன்னா என்ன ஹர்ட் பண்ணும், உங்களுக்கான மெசேஜும் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலன்னா நீங்கள் ஹர்ட் ஆவீங்க. அப்போது என்னுடைய கடமையை கரெக்டாக செய்யணும் ஒரு ஃபோர்ஸ் என்னை பிடிச்சி தள்ளி தூங்க விடாமல் வெளியில் இழுத்து கொண்டு வந்து போட்டுருச்சு. ஸோ ஓகேங்க, அது மாதிரி ஒவ்வொரு விஷயமும் கடவுள் எல்லாத்துக்குமே ஒரு மொமெண்ட்டு கொடுத்துருக்காங்க. அந்த மொமெண்ட்டு கரெக்டாக ஆப்பர்ச்சுனிட்டியை எவன் பிடிச்சிக்கிறானோ அவன் வாழ்க்கையில் ஜெயிச்சுட்டே போகிறான். அந்த மொமெண்ட்டை விட்டுட்டு அழுதுகிட்டே நிற்கிறவன், பாஸ்ட்டை நினச்சி நிற்கிறவன், கடந்த காலத்திலே நிற்கிறவன் அப்படியே நின்றுக்கிட்டே இருக்க வேண்டியதான். இன்னும் 10 வருஷம் கழிச்சும் அப்படியே தான் இருக்கும் அவன் ஸ்டேஜ். ஓகேங்க, இந்த ரீடிங் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சிவாப்பா இன்றைக்கி பிரதோஷ் தனிக்கு அழகான ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காங்க, அழகான ஒரு வரம் கொடுத்துருக்காங்க. ஓம் நமச்சிவாயா கண்டிப்பாக டைப் பண்ணுங்கள். இன்றைக்கி ரீடிங் பயங்கர பவர்ஃபுல்லாக முருகனோட ஆசீர்வாதமும் சிவாப்பாவுடைய ஆசீர்வாதமும் கரெக்டாக கிடச்சிருச்சு. நிறைய பேர் வாங்கிக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் திரும்ப பார்க்குறீங்க. எனர்ஜிக்குள்ளே நீங்கள் வர முடியாது. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் கொடுத்து உள்ளே வாங்க. கடைசியில் ஹை பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேவைப்படுறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். எப்பயும் நல்லதே நினைங்க. உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும். தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம்.